மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. 3 முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சிட்டோம். இந்த நாம் ஆட்சிக்கு வந்து 3 முறை வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு மக்களை காத்தோம். ஆனா பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரண பணிகளுக்காக நாம கேட்ட 37,000 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா? இல்ல, இதுவரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும், தமிழ்நாடு வளர்ந்து விடும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு. ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனா தொல்லை கொடுத்தாலும், என்ன தொல்லை கொடுத்தாலும், என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல. இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பீகார்ல இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். பாஜக தோல்வி உறுதியானா வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க. தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கேரளாவும் நம்மோட இதில் இணைஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் 2ஆம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன், அழைப்பு விடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. இந்த மேடையிலிருந்து மீண்டும் உறுதியாக சொல்றேன், ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். இயற்கை பேரிடராக இருந்தாலும், செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் என்றைக்குமே நம்முடைய பணி. நான் முதல்ல சொன்னது போல மகத்தான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி, மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி. இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும். தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்காசி மாவட்டத்திற்கு 10 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு விழா பேருரையாற்றி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்காசி மாவட்டத்தில் 587.39 கோடி மதிப்பீட்டில் 2,44,469 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக செல்வி கவி அனுஷியா